ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து கருவேப்பிலை பொடி செய்கிறதுக்காக தான் இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா வந்து சுத்தமாக கழுவி காய வச்சாச்சு. நிழலில் தான் காய வைக்கணும். இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 கப் கருப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 2 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வெறும் கடாயில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். கருவேப்பிலையில் நல்லா இந்த ஈரப்பதம்லாம் போயிடணும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நொறுங்குது பார்த்திங்கன்னா, இதுதான் வந்து கரெக்டான பதம். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா காய வச்சிடலாம். நல்லா நொறுங்கி வருது பாருங்கள். இப்போ நம்ம அரைக்கலாம். இதை கொஞ்சம் ஆறட்டும். இதில் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கிட்டோம்னா இட்லி தோசைக்கெலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அரைச்சதுமே பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் ஓப்பன் பண்ணாலும் அப்படியே கமன்னு கருவேப்பிலை மணம் வந்து வீடு ஃபுல்லாக அடிக்குது. அவ்வளோ மணமாக இருக்குது. கருவேப்பிலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இதை வந்து நம்ம சூடான சாதத்தில் போட்டு கூட நெய் இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்து சாதத்தில் பரட்டி கூட சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கும் வந்து அதை தொட்டு சாப்பிட்லாம். கருவேப்பிலை ரொம்பவே நல்லதுங்க. நம்ம சாப்பாட்டில் கருவேப்பிலை முழுசாக போடும்போது அதை அப்படியே ஒதுக்கி வச்சுடுவோம். நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். அதனால தான் நான் இந்த மாதிரி பொடியாக அரைச்சி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கருவேப்பிலையோட முழு பயனுமே நம்மளுக்கு கிடைக்கிது இல்லையா? அதுக்கு தான் கருவேப்பிலை பொடி அரைக்கலான்னு நிறைய வீடியோவில் பார்த்தேன். பார்த்துட்டு தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அவ்வளோ மணமாக இருக்குங்க. இதை வந்து அப்படியே நம்ம ஜாரில் உடனே வந்து மாற்றிடக்கூடாது. கொஞ்சம் நேரம் அந்த மிக்ஸி வந்து தொடர்ந்து ஓட்டிகிட்டே இருந்ததுனால மிக்சியில் வந்து சூடாக இருக்குது. ஸோ அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வைக்கணும். அதுக்கு கொஞ்சம் லேசாக அந்த ஆற வச்சிடலாம். ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. நல்லா வந்து ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா 1 மாதத்துக்கு நம்மளுக்கு கெடாமல் இருக்கும் அந்த பொடி. ரொம்பவே மணமாகவும் இருக்குங்க. நீங்களும் இது பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.